குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார் அவர் கட்சிக்கு பயன்படுவார் அப்படின்னு தான் நம்ம வந்து கட்சிகளை சேர்த்துக்கிட்டோம். சில வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அவரை பயன்படுத்திட்டு தூக்கி போட்டீங்க. இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து வச்சுட்டு வந்தாரு. அதை ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க அனுமதிச்சீங்க. அனுமதிக்கல, நடவடிக்கை இல்லைன்னா அப்புறம் அதான கவுத்துக்கு தானே சாதி சங்கமா? தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தோட மைய புள்ளி உருவாக்கினதே ஆதவர்ஜுனா தான் சொல்றாங்க. பிருத்திவிராஜ் இந்த மாதிரி சொல்லாங்க. எப்போதுமே நாங்க பேசு பொருள் தான். வெல்லும் ஜனநாயக மாநாட்டிலாம் அவர் கொடுத்து அவர் எதுவுமே கிடையாது, நிதி ஆதாரமா கிடையாது. பிசிகாக்கு நீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்டாரா? ஸ்டாலின் நேரம் பார்த்து கேட்டாரா? கேட்கல. திமுகவும் சாதாரணமா கடந்து போயிருக்கலாம். திமுக கூட்டணி வந்து விசிக வெளியிடும். என்ன பண்ண முடியும்? செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. திமுக இருக்கு, விஜய் இருக்கு. என்ன பெனிஃபிட்? பெரிய அம்பேத்கரிஸ்ட், நான் பெரிய பெரியாரிஸ்ட் ஒரு பிம்பத்தை தொண்டர்கள் மத்தியில் கட்டமைச்சிட்டு நல்ல பல மாதிரி பேர் வாங்கியிருக்காரு. நீங்க என்னவா சந்தேகிக்கிறீங்க? தமிழ்நாடு வணிக வரித்துறை அமைச்சர் வச்சுக்கிட்டு எங்க கட்சி தொண்டர் வந்து முழக்கம் போடுறான். அதனாலதான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களோ. மதுபார திறந்து வச்சாருன்னு ஒரு சர்ச்சை எவங்க சொன்னா? ட்விட்டர்ல வைரல் ஆயிட்டு சொன்னாங்க. தொடர்ந்து வைரல் ஆயிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கறது சார் விளக்கம் தான் கேட்கறேன் உங்கள்ட்ட. இந்த மாதிரி கேள்வி விஜய் கட்சி விசிகா கூட அலைன்ஸ் வைக்குமான்னு கேட்கறப்பையும் ஐ டோன்ட் நோங்கிறார். இப்போ 2026 திமுகவோட கூட்டணின்னு ரொம்ப உறுதிப்பட சொல்றீங்க. இப்போ ஐ டோன்ட் நோன்னா அது எப்படி எடுத்துக்கிறது, எந்த பொருள் எடுத்துக்கிறது? ஆல்சோ ஐ டோன்ட் நோ. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் செய்தி தொடர்பாளர் திரு பாவலன். வணக்கம். வணக்கம். உங்க கட்சியிலிருந்து ஒரு மிக முக்கிய நபர் வெளியேறி இருக்காரு. நீங்க பிளான் பண்ணபடி அவர் போயிருக்காரா அல்லது அவர் பிளான் பண்ணபடி அவர் வெளியேற்றப்பட்டு இருக்காரா? மிக முக்கிய நபர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியில போயிட்டான்னு சொல்லக்கூடாது. பல பேரில் ஒருவர். 10 பேர்ல ஒருத்தருங்கிறீங்க. 10 பேரில் ஒருத்தர். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை பொதுச் செயலாளர்கள், தலைவர், 2 பொதுச் செயலாளர்கள், செய்தி தொடர்பாளர், துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், முதன்மை செயலாளர், இவங்க எல்லாமே வந்து ஏறக்குறைய ஒரே கேட்டகரி தான். பொதுச் செயலாளர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை இருக்குது, பொறுப்பு இருக்கிறது. மற்ற எல்லாருமே வந்து ஒரு இதுதான். அதில் வேணால் கொஞ்சம் சீனியாரிட்டி பார்ப்போம். எங்கள் தலைவர் புரோட்டோக்கால் யார் முன்னாடி தொடக்க காலத்திலேருந்து தலைவரோட பயணம் பண்ணாங்களே, அந்த சீனியர் பார்த்து முக்கியத்துவம் கொடுப்பார். அவ்வளோ அப்படி தான் பார்க்கணும். அதில் ஆதவ அர்ஜுனா அந்த மாதிரி வந்து 6 மாதம் ஆகிறது. அது ஒரு முக்கியமான பொறுப்பு தான் கொடுத்தோம். அந்த பொறுப்பைக்கேற்றவாறு அவர் நடந்துக்கல. அதில் அவராகவே வெளியேறக்கூடிய ஒரு சூழலை அவர் உருவாக்கி கொண்டார். இதர சமூகத்தை சார்ந்தவர்களை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும், பெண்களை அதிக அளவில் கொண்டு வர வேண்டும், இளைய தலைமுறைக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் தான் கட்சியை வந்து மறுகட்டமைப்பு செய்து ஆட்கள் அதிகமாக சேர்த்தோம். அப்படி அந்த அடிப்படையில் தான் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கும் நாங்கள் கட்சிக்குள்ளே ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். வரும்போது அவர் ஒரு நிறுவனம் நடத்திட்டுருக்கார். தேர்தல் தொடர்பான வியூகம் அமைக்கின்றது. சரி, அவர் கட்சிக்கு பயன்படுவார் அப்படின்னு தான் நம்ம வந்து கட்சிகளை சேர்த்துக்கிட்டோம். அது தொடர்பாக கொஞ்சம் சில வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் கட்சியின் நிலைப்பாட்டிற்கு எதிராக அவருடைய நடவடிக்கை வந்து அமைஞ்சது. அவரை பயன்படுத்திட்டு தூக்கி போட்டீங்க. யாரையும் நாங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து யாரையும் தூக்கி போட்டு பழக்கம் கிடையாது. தலைவர் சொல்லி தான் அந்த குறிப்பிட்ட புத்தக வெளியிட்ட நிகழ்ச்சிக்கு போகிறாரு. அப்புறம் அவர் போனால் அதான் பேசி ஆகணும்னு தெரியும். அனுமதிச்சுட்டு அப்புறம் நீங்கள் கட்சியை விட்டு அனுப்புறது எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல நீ கேட்ட கேள்வி பயன்படுத்திட்டு தூக்கி போட்டீங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளை அவர் பயன்படுத்தி கொள்கின்றார். அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை காட்டுவதற்காக, திமுக மீது அவருடைய வெறுப்பை காட்டுவதற்காக விடுதலை சிறுத்தைகளை அவர் ஒரு கருவியாக பயன்படுத்த தொடங்கினார் என்பதற்காகத்தான் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை தவிர அவரை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தில் நாங்கள் பலவீனமானவர்கள் இல்லை. ஒரு மாயை இல்ல, அவரை பயன்படுத்தி தான் நீங்க தேர்தலை சந்திச்சீங்க, நிறைய பண்ணிருக்குன்னு அவரே சொல்றாரு. இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. எனக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கி 6 மாசம் தான் ஆகுதா? இல்ல, 6 மாசம் நீங்க கொடுத்த அனுமதினால தானே அவர் இவ்வளவு புகழ் வெளிச்சம் அவரா உருவாக்கிக்கிட்டு. அது அவருக்கு ஒரு பின்பலம் இருக்குங்க. கட்சியில வந்து தினந்தோறும் வந்து
நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க கட்சியில் ரொம்ப வருஷமா. அத்தனை பேருக்கு இந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கலையே. நாங்கள் அப்படி கிடையாதுங்க. அவர் வந்து நிறைய பேர் வந்து கட்சிக்குள்ள அந்த மாதிரி புது புதிய பெரிய பொறுப்புகள் வந்திருக்காங்க. துணை பொதுச் செயலாளர் புதுசாக வந்திருக்காங்க, அமைப்பு செயலாளர் புதுசாக கொடுத்துருக்கோம். ஏன்னா அவர்களுக்குலாம் ஒரு பின்புலம் கிடையாது. அவர்கள் ஒரு சாதாரண ஒரு இடத்துலேருந்து வர்றாங்க, அவங்களுக்கு பின்புலம் கிடையாது. இவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு பின்புலம் இருக்குது. ஒரு நிறுவனத்துடைய தலைவராக இருக்கார், ஒரு மார்ட்டின் அவருடைய மருமகன் அப்படின்றது வந்து ஒரு வெளிச்சம் இருக்குது. திமுகவுக்கே வந்து அவர்கள் வந்து தேர்தல் நன்கொடை கொடுத்ததா ஒரு தகவல் வருது. திமுகவோட நெருங்கிய ஒரு தொடர்பில் இருந்தார். அப்போது ஏற்கனவே அவருக்கு ஒரு பின்புலம் இருக்குன்ற காரணத்தினால் அவருக்கு வந்து இங்கே பார்த்தோன்னா அர்ஜுனை வந்து இது விசிகால இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இதுதான் வந்து ஒரு காரணமாக எடுத்துக்கணுமே தவிர அவருக்கு மட்டும் நாங்கள் வந்து சிறப்பாக வந்து முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இது வந்து அவர் தான் வந்து எல்லா இடங்களிலும் தன்னை வந்து ஏற்கனவே ரொம்ப நாளாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து வச்சுட்டு வந்தார். அதை ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் அனுமதிச்சிங்க. அதன் விளைவாக தான் இப்போ வரைக்கும் அவர் பேச அனுமதிக்கல. நடவடிக்கை இல்லைன்னா அப்புறம் அதான் நடவடிக்கைலாம் எடுத்தன் கவுத்துக்கு தானே சாதி சங்கமா இல்லை அறக்கட்டளையா? கட்சிங்க அது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது. இது வந்து அனைத்து தரப்பு மக்களாலும் நன்மதிப்பை பெற்று வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் 3வது இடம். தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தோட மைய புள்ளி. தமிழ்நாட்டு அரசியல் அவர் நோக்கி தான் இருக்கு. பேசு பொருள் அவர் தான். அது உருவாக்குனதே ஆதவ அர்ஜுனா தான் சொல்றாங்க. யார் சொன்னது? சில மாதங்களா தொடர்ந்து யாருங்க சொல்றது? வருது. பிருத்திவிராஜ் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. எப்போதுமே நாங்க பேசு பொருள் தான். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தின் ஆட்டநாயகன் தலைவர் எழுச்சி தமிழர் தான். இவர் வந்து 6 மாசம் தான் ஆகுது. நாங்க வந்து வருஷ கணக்கில் பேசு பொருளாக தான் இருக்கிறோம். இந்த 35 ஆண்டுகளா நாங்க போடாத மாநாடு கிடையாது. 30க்கு மேற்பட்ட மாநாடு நடத்தியிருக்கோம் நாங்க. ஆனா வெல்லும் ஜனநாயக மாநாட்டுலாம் அவர் எதுவுமே கிடையாது. நிதி ஆதாரமா இருந்தாரு. கிடையாதுங்க. எங்க கை காசு, எங்க கட்சியில இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டன் வரைக்கும் கூலி தொழிலாளர்கள், விவசாய கூலிகள், இவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சுதான் கட்சி நடத்திட்டு இருக்கோம். இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சுதான் மாநாடு நடத்திட்டு இருக்கோம். கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர்கள்லாம் தலைவர் அறிவிச்சிட்டாரு மாநாடுக்கு நிதி வேணும், தேர்தலுக்கு நிதி வேணும்னா மாவட்ட செயலர் பம்பரமாக சுற்றி சுழன்று இருக்கக்கூடிய 5-10 வசூல் பண்ணி தான் கொண்டு வந்து பணத்தை கொடுக்குறாங்க. இதில் தான் கட்சி இயங்கிட்டு இருக்கு. இதில் தான் நாங்கள் தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கோம், மாநாடு நடத்திட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அவர் ஒரு பணக்காரர். பணம் இருக்குது, பணக்காரர். அதனால பணக்காரர் வந்து கட்சிக்குள்ளே வந்தாலே அவர் தான் செலவு பண்ணுறாருன்னா அது போன்ற கட்சிக்குள்ள நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து கட்சிக்கு வாரி கொடுத்துட்டா இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு அவதூறம் வந்து இங்க பாருங்க. சாதாரண நான் சொல்ற கேளுங்க. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான சமூக அரசியல் விடுதலைக்காக ஒரு பேர் இயக்கமா இயங்கி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இது மேல இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க கூடாது. இது விடுதலை சிறுத்தைகளுக்கு மீது களங்கம் கிடையாது, இந்த மக்கள் மீது களங்கம். விடுதலை சிறுத்தைகள் மீது இப்படி ஒரு களங்கத்தை கற்பிச்சிங்கன்னா அது இந்த மக்களுக்காக எதிரான, எங்களுக்கு விசிகாவுக்கு எதிரான இல்லை, அது மக்களுக்கு எதிரானது. அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. வெளியில வந்து அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அது திட்டமிட்டு அவரால் கூட கட்டமைக்கலாம். அவருக்கு நல்ல எண்ணம் இருந்தால் நான் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம்ல. அவர் ஏன் சொல்ல மாட்டாரு? அப்போ அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல. நீங்க எப்படி துணை பொதுச் செயலாளராக நியமிச்சப்பே மனநிலை இருந்துச்சோ இப்பவும் அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாரு. பாருங்க, அவர் என்ன வேணா சொல்லலாம், அது வந்து எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வந்து அவர் ஒரு ஜனநாயக சக்தியாக இருப்பாருன்னு தான் இடம் கொடுத்தோம். விடுதலை அவர் என்ன தப்பா பேசிட்டாரு? திரும்ப முன்மொழியாத எந்த கருத்தை அவர் சொல்லிட்டார்? விடுதலை சிறுத்தைகள் வந்து தனிநபருக்கானதல்ல. இது வந்து கோடான கோடி விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்கான இயங்கக்கூடிய ஒரு பேரியக்கம், மக்களுக்கான இயக்கம். அப்ப மக்கள் நலன் சார்ந்து தான் நாங்கள் வந்து இயங்க முடியும், ஒரு முடிவெடுக்க முடியும். மக்கள் நலன் சார்ந்து தான் திமுக தலைமையிலான ஒரு மதசார்பு அணி வந்து இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது, கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மதசார்பற்ற முற்போக்கு ஒரு அணியை கட்டமைத்ததில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ஒரு மகத்தான பங்கு இருக்கிறது. அதே போன்று இந்திய அளவில் இந்தியா கூட்டணி உருவாவதிலும் எங்கள் தலைவருடைய அழுத்தம் இருக்கிறது. இப்படிதான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அணியும் இந்திய அளவில் ஒரு அணியும் உருவாவதற்கு எங்கள் தலைவருடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பாக இருக்கிறது. அப்போ இது ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர், அவருக்கான கட்சியா, அவருடைய விருப்பத்தை திணிக்கக்கூடிய ஒரு கட்சியா வந்து அவர் வந்து கையாளும் போது இதை விடுதலை சிறுத்தைகள் எப்படி வேடிக்கை பார்க்க? இல்லையே, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் திரும்ப வச்ச ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது வந்து காலங்காலமா நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். 1999 தலைவர் பேசுனதான் நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா நாங்க பேசும்போது அது ஏன் பெருசா கொண்டு போல? இப்ப தலைவர் வந்து அதை பேசுறாரு, மறைமலை நகர்ல அதை பேசினாரு, அது ஏன் ஊடகங்கள் பெருசா எடுத்து கொண்டு போல? அன்னைக்கு நீங்களே அதை கொண்டு போல, போட்டீங்க, டெலிட் பண்ணீங்க. அதாவது மண்டல கூட்டத்தில் அவர் பேசுறாருங்க மறைமலை நகர்ல.
ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எழுச்சி தமிழர் திருமாவளவன் கேட்கிறான்னு அந்த செய்தியை வந்து ஏன் ஊடகங்கள் பெருசா கொண்டு போய் அது ஏன் விவாதம் நடத்தல? நீங்க அதை முன்வைக்கலையே. எங்க போட்டாரு ஏங்க அது வந்து ட்வீட் பண்ணி அழிச்சது அது வேற, அது அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா மேடையில பேசிட்டார்லங்க, அங்க எல்லா ஊடகம் இருந்ததுல, அதையும் ஒரு டிபேட்டா மாத்தல, ஏன் விவாதமா மாத்தல திருமாவளவன் ஆட்சியில பங்கு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அன்னைக்கு நீங்க விவாதமா மாத்தல? அன்னைக்கு அதை பெருசா கொண்டு போனாங்க. ஆதவர்ஜுன் போய் ஒரு ஊடகத்துல பேசின பிறகு அது பெருசா வந்து வெடிக்கிறீங்க. நீங்க ஏன் வந்து அதை பெருசா நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா, ஊடகங்கள்ல அதாவது எங்களுக்கு எதிரான சக்திகள், விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை பகைவர்கள் இருக்காங்கல்ல, மக்கள் விரோதிகள், பாசிச சக்திகள், அவங்க என்ன திட்டம் போடுறாங்க, ஆதவர்ஜுனா வந்து இப்படி பேட்டி கொடுத்துட்டாரு, இதை வந்து நம்ம பெருசா வந்து ஒரு விவாதமாக்கி திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாம், திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு இடைவெளியை உருவாக்கி விசிகாவை அங்கிருந்து வெளியேற்றிட்டோம்னா திமுகவை பலவீனப்படுத்திடலாம், திமுகவை பலவீனப்படுத்திட்டா இங்கே ஈஸியா வந்து தாமரையை வந்து மலர வச்சிடலாம், பாஜகவை வளர வச்சிடலாம்னு சொல்லி அவங்களுடைய கணக்கு. அந்த கணக்குல நாங்க மண்ணலி போட்டோம். ஏன்னா ஆதவர்ஜுனா பேட்டி வந்து பெரிய வந்து ப்ராப்ளம் ஆனப்ப அது நாங்க வந்து எளிதா கடந்து போயிட்டோம். இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்க மட்டும் கேட்கலங்க, எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை பேருமே எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க? ஆட்சிக்கு போகணும், அதிகாரத்தில் பங்கு, திருமாவை முதல்வர் ஆக்குவோம். இதெல்லாம் விசிகா தொண்டனுடைய மனநிலை தானே. ஆமாங்க, அப்போ சொன்னார்ல, அவங்க கட்சிக்காரங்க அவங்க கட்சியில பேசிட்டு போட்டு விட வேண்டியதானே. நாங்க கட்சியில நான் பேசுறது அவர் பேசுறாரு, ஒரு கடனில தொண்டன் பேசுனது அவர் பேசிட்டாருன்னு வச்சுங்களேன், கட்சிக்காரங்க வழக்கமா பேசுறதான். ஆதவர்ஜுன் கட்சியில இருக்கிறாரு, பேசியிருக்காரு, அப்படியே கடக்கல, ஏன் சாதாரண கடந்து போக வேண்டியதானே? அதையும் பெருசா நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஏதோ திமுகவை போய் நோண்டி போய் ஸ்டாலின் கூட மேடையில இருங்க, அவர் என்ன முக ஸ்டாலினை போய் பார்த்து நான் வந்து விசிகால இருந்து வர்றேன், விசிகாக்கு நீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்டாரா? ஸ்டாலின் நேரம் பார்த்து கேட்டாரா? இப்பதான் சொன்னாங்க திரும்ப இவரை வச்சு பேசுறாரு அப்படின்னு சும்மா அப்படிலாம் பேசக்கூடாது. போய் கேட்டாரா? கேட்கல. ஒரு நிகழ்ச்சியில, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அவர் பேசுறாரு. அதை ஏன் வந்து திமுகவும் சாதாரணமா கடந்து போயிருக்கலாம், மற்ற ஊடகங்களும் சாதாரணமா கடந்து போயிருக்கலாம், விசிகாவே அது நாங்களே வந்து எங்க தலைவரே அதை சாதாரண சொல்றீங்க. இருங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் நம்ம கட்சிக்குள்ள பேசுற விஷயத்தை தான் அவர் பேசிட்டாரு அப்படின்னு சாதாரணமா நாங்களும் கடந்துட்டோம். அதுக்கப்புறம் அது பெருசா நோண்டி தொலாவி துருவி அது பெருசா இதாக போத நாங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய போச்சு, பதில் சொல்ல வேண்டிய போச்சு. சரி ரைட், அதோட விட்டேன். அவர் வந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து திமுக கூட்டணிக்கு எதிராக வந்து இந்த விமான சாகசம் நடக்கிறப்ப ஒரு கருத்தை போடுறாரு. இப்ப மலை வளத்துக்கு பெண்கள் கூட ஆமா போடுறாரு. எப்ப இந்த தலைவர் வந்து கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது, இது தேவையற்றது, நம்ம ஒரு கூட்டணியில தொடர்றோம், இந்த கூட்டணி உருவாவதுல விடுதலை சிறுத்தைகள் பெரிய பங்கு இருக்கு, நம்ம தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கணும், சும்மா தேர்தல் கூட்டணி மட்டுமே வச்சு இதில் பார்க்க முடியாது, இது வந்து இந்தியா நாட்டை காப்பாற்றக்கூடிய கடமை இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு. நான் அரசமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கு, ஆபத்து வந்திருக்கு. அப்ப அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாதான் அந்த விளிம்புநிலை மக்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்துல முன்னேற முடியும், அவங்க சமூக விடுதலை பாதுகாக்க முடியும், அரசியல் உரிமை வென்றெடுக்க முடியும். அப்ப அரசமைப்பு சட்டத்தை தொலைச்சுட்டு சனாதன சட்டம் ஆட்சி நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இந்த மக்கள் மறுபடியும் வந்து 100-200 ஆண்டுகள் முன்னாடி எப்படி அடிமையா இருந்தாலும் அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்ப அதுதான் நமக்கு முக்கியம், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும், நாட்டை பாதுகாக்கணும், அதான் நம்முடைய விடுதலை வென்றெடுக்கும். அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதான் பிரைமரி ஃபேக்டா இருக்கணும். அதை விட்டு நீ போயிட்டு இன்னைக்கு கூட்டணி சம்பந்தமா நீங்களா ஒரு முடிவு எடுத்தா அது பெரிய தப்பா போயிடும். நான் கேட்கிறேன், இப்ப திமுக கூட்டணி நாங்க விசிக வெளியேறோம், திமுக கூட்டணியிலிருந்து விசிக வெளியேறோம், என்ன பண்ண முடியும்? செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? செகண்ட் தாட் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. திமுக இருக்கு, விஜய் இருக்கு. ஏங்க திமுக இருக்கக்கூடிய பலம் அங்க இருக்கா? ஆட்சி அமைக்கிறதுக்கு 35 விழுக்காடு ஓட் பேங்க் வேணும், வாக்கு வேணும், உங்ககிட்ட இருக்கா? உங்களால உருவாக்க முடியுமா? உருவாக்குறதுக்கு இன்னும் 10 ஆண்டுகள் ஆகும். உங்க பின்னாடி வந்து நாங்க சும்மா போறதா? இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க தலைவர் வந்து அதை கட்டமைச்சிருக்காரு. அப்ப இந்த நாட்டை பாதுகாக்கணும், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னா அதற்கான கூட்டணியில தான் விடுதலை சிறுத்தைகள் பயணிக்க முடியும். இவன் 5 சீட்டு அதிகமா தர்றான், 10 சீட்டு அதிகமா தர்றான், விட்டுட்டு ஓடி வந்து இவன் அதிமுக கூட இப்ப 25 சீட்டு கூட வாங்கலாம், விஜயோட சேர்ந்தா 50-50 ஷேர் பண்ணலாம். என்ன பெனிஃபிட்? யார் வெற்றி பெற முடியும்? யார் வாக்காளர்கள் புரியுமா? தமிழக விஜய்க்கு என்ன வாக்காளர்கள் வந்து நிரூபிக்கப்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. விக்கிரவாண்டி கூட்டத்தை பாத்தீங்கல்ல, விக்கிரவாண்டில வந்த கூட்டம்லாம் வந்து வாக்காளர் கிடையாதுங்க, ரசிகர்கள்.
அவங்கெல்லாம் வந்து தேர்தல் காலகட்டங்களில் எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ நீங்கள் இடைநீக்கம் பண்ணீங்கல்ல, இதை கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து பார்க்குறாரு, அதற்கப்புறம் அவங்க அதிமுகவோட கூட்டணி போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சட்டத்திட்டம் இருக்குது, சும்மா இல்லை, மற்ற கட்சி மேலே இல்லை, எங்கள் கட்சிக்குன்னு பைலா இருக்குது. அந்த கட்சியில் இப்போ நாங்கள் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், தவறுகளை வந்து 2 விதம் பார்க்கணும். ஒன்று மன்னிக்கக்கூடிய தவறு, மன்னிக்கவே முடியாத தவறு. எங்கள் தவறு எப்போதுமே யாரையும் வந்து எடுத்தன் கவிழ்த்தன் கட்சியை விட்டு நீக்க மாட்டார், அதிரடி நீக்க மாட்டார். கட்சிக்குள்ளே நிறைய வளர்கிற கட்சி, போட்டி இருக்கும், இளைஞர்கள் அதிகம், போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அப்போ முரண்பாடுகள் வரும். அந்த முரண்பாட்டின் அடிப்படையில் யாராவது பாதிக்கப்பட்டிருப்பான். அப்போ எவன் பாதிப்பை உண்டு பண்ணானோ அவனுக்கு வந்து ஒரு இடைநீக்கம் பண்ணுவான், கூப்பிட்டு விசாரிப்பான், மன்னிப்பு நான் மன்னிச்சுங்க தெரியாமல் பண்ண சேர்த்துக்குருவான். மன்னிக்கவே முடியாத அப்படின்னா கட்சியை விட்டு நான் வந்து நிரந்தரமாக நீக்குவான். அப்படி யாரையுமே பெரும்பாலும் மன்னிக்கவே முடியாத குற்றம் யாருமே செஞ்சதில்லை, கட்சியை விட்டு பெருசாக நீக்கினதில்லை. இது பட்டியல் சமூகத்துக்கான தலித் மக்களுக்கான ஒரு அணுகுமுறை. இன்னொன்று, பட்டியல் சமூகத்தை சாராதவர்கள், அதாவது நான் தலித் அல்லாதவர் இருக்காங்களா, அவங்க கட்சிக்குள்ளே இருக்காங்க. இப்போ அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அதற்கு வந்து எங்களுடைய முன்னாடி வந்து மையக்குழுன்னு வச்சுருந்தோம், சென்ட்ரல் கமிட்டி. அந்த மையக்குழு இப்போ இல்லை, இப்போ வந்து உயர்நிலைக்குழு கூட்டம் தான், உயர்நிலைக்குழு தான். அந்த உயர்நிலைக்குழுல இந்த மாதிரி இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இதை எப்படி அணுகிறது? மன்னிக்கக்கூடிய குற்றமா அல்லது மன்னிக்கவே முடியாத குற்றமா பார்க்கணும். இப்போ மன்னிக்கப்படக்கூடிய குற்றம்னா நாங்கள் வந்து சரி தெரியாமல் பண்ணிட்டாரு, இதை இப்படி பண்ணிக்கிங்க அப்படி பண்ணிக்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சரி கட்டி ஒரு லெட்டர் வாங்கிட்டு விட்டுருவோம், ஒரு தண்ணியில் விளக்கம் எக்ஸ்பிளனேஷன், அது கடிதத்தை வாங்கிட்டு விட்டுருவோம். ஆனால் இது வந்து மன்னிக்கவே முடியாத குற்றமாக இருக்குது, கட்சியோட வளர்ச்சிக்கு வந்து தடையாக இருக்குது, கட்சியோட நலனுக்கு வந்து எதிராக இருக்குது, கூட்டணிக்கு எதிராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் அது சரி ரைட்டு ஒப்புதலோட உயர்நிலை குழு ஒப்புதலோட ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி நாங்கள் செய்கிறோம். அப்படி தான் வந்து இவர் மீது 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதாவது இது டிஸ்மிஸ் பண்ணலை, விளக்கம் கொடுத்தாரா? அதுக்கப்புறம் கொடுக்கல, டிஸ்மிஸ் பண்ணல, சஸ்பெண்ட். இது வந்து சஸ்பெண்ட் தான், பிடிக்காத ஒரு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், டிஸ்மிஸ் பண்ணல. புரியுதுங்களா? 6 மாதம் இடைநீக்கம் அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும், சரி ரைட்டு ஒரு கூட்டணிக்கு எதிராக நம்ம கருத்துக்களை பதிவு பண்ணிட்டோம், அவங்களுக்கு தர்ம சங்கடம் தான் தலைவருக்கு, ஒரு கட்சினா கட்சிக்குள்ள பொறுப்பாளர்னா கட்சிக்கு கட்டுப்படணும், தலைமைக்கு கட்டுப்படணும். அப்போ 2ஐயும் மீறிட்டு செஞ்சுருக்காரு. அப்போ 6 மாத கால இடைநீக்கம் பொறுத்து இருக்கலாம். அல்லது வந்து நான் இனிமேல் இது போன்ற கருத்துக்களை பேச மாட்டேன், நான் வந்து மறுபடியும் என்னுடைய அப்படிதான் பேசுவோங்கிறாரு. நாங்கள் சொல்கிறேங்க, அப்படி கொடுத்துருந்தான்னு அப்படிதான் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் என்னன்னா மறுநாளே நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு போட்டியாக தலைமைக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவருடைய உள்நோக்கம் ஏதோ ஒரு அஜெண்டாக்காக தான் இங்கே வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பிளான் இருந்திருக்கு, அந்த ஒரு திட்டம், அந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு நாடகம், ஒரு டிராமா உருவாக்கியிருக்காரு. நான் பெரிய அம்பேத்கரிஸ்ட், பாஜக இருங்க, நான் பெரிய அம்பேத்கரிஸ்ட், நான் பெரிய பெரியாரிஸ்ட், நான் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை தொண்டர்கள் மத்தியில் கட்டமைச்சிட்டு நல்ல பல மாதிரி பேர் வாங்கியிருக்காரு. அப்புறம் தான் தெரியுது அவருடைய ஒரிஜினாலிட்டி, அவருடைய ஒரிஜினல் ஃபேஸ் என்னன்னு தெரியுது. நீங்க என்னவா சந்தேகிக்கிறீங்க பிஜேபியோட? அவங்க இப்போ பாஜக வெவ்வேறு வடிவத்தில் வந்து பல அவதாரம் எடுப்பாங்க. ஏதோ ஒரு அவதாரம் இவரை இயக்கலாம். பாஜகவிற்கு பன்முகம் பல அவதாரங்கள் இருக்கு, அதுல ஒரு அவதாரங்கள் வந்து இவர் கையாண்டிருக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை போன்ற அடுத்த கட்ட தலைவர்களுக்கு பலருக்கும் ரொம்ப நாளா அவர் மேல ஒரு பொறாமை இருந்துச்சு, அதனுடைய நீட்சியா இந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு திருமாகிட்ட போய் நீங்க வலியுறுத்தி அவர் வெளியேற்றி இருக்கீங்க அப்படிங்கிற இன்னொரு தகவலும். அப்படிலாம் இல்லை. அதாவது வந்து எங்களுக்கு நானே பல பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஆதவ அர்ஜுனா எங்களுக்கு போதாது, 100 ஆதவ அர்ஜுனா கட்சிக்குள்ள வரணும். புரியுதா? அவரை போன்று 100 பேர் என் கட்சிக்குள்ள தேவை அப்படின்னு நான் பேட்டி கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா அவர் வரும்போது அவர் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது, இவர் தலைமைக்கு கட்டுப்பட்டு கட்சிக்கு கட்டுப்பட்டு கட்சியோட வளர்ச்சிக்கு வந்து பெரிதும் உதவிகரமாக இருப்பார் நினைச்சோம். ஆனால் அப்படி இல்லை. இப்போ கட்சிக்கு கட்டுப்படாமல் தலைமைக்கு கட்டுப்படாமல் இருக்கும்போது எங்களுக்கு கட்சிக்குள்ள ஒரு பெரிய வந்து ஒரு எதிர்ப்பு வருது. இப்போ கடைநிலை தொண்டனுக்கு தெரியாது, மேல்மட்ட அரசியல் என்னன்னு தெரியாது. அந்த அறிக்கையில் அவர் சொல்றாரு, தொண்டர்களுக்கு என்ன பத்தி தெரியும் அப்படின்னா, அப்ப உங்களை தானே குறிப்பிட்ட தொண்டர்களுக்கு என்ன பத்தி இருந்தாலும் அவருக்கு என்ன எல்லா தொண்டருமா இருக்கிறாங்க? ஏங்க, ஒரு இடத்துல போய் 4 பேர் செல்ஃபி எடுத்தா அவன் வந்து தொண்டனா இருப்பானா? அவன் வந்து உடனே தூக்கி பிடிக்கிறாங்க, அவர் தான் வாழ்கன்னு சொல்லி கோஷம் போடுவானா? இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு திருமாவை முதல்வராக, அதெல்லாம் சும்மா ஒரு ஏங்க, அதெல்லாம் ஒருத்தர் மேல நம்பிக்கை. இவர் வந்து நம்ம தலைவர் எழுச்சி தமிழருக்கு உதவிகரமா இருக்கிறாரு, அப்ப இவர் ஒரு நல்லவரா இருப்பார் அப்படின்னு ஒரு தொண்டர் சொல்றேன். நீங்க வந்து இப்ப
ஸ்டாலினை முதல்வராக்கணும்னு தலைவர் பேசுறாரு. அதே மாதிரி விஜயகாந்த் முதல்வராக்கணும் உங்க தலைவர் பேசினாரு. முதல் முறையா திருமாவை முதல்வராக்கணும் அப்படின்னு மிக நீண்ட நாட்கள் கழிச்சு பேசுறது ஆதவர்ஜுனா. சோ அதனால அவருக்கு தொண்டர்கள் இருக்காங்கிறதும் சரி. ஆதவர்ஜுனா தான் பேசினாருன்றது தப்புங்க. நாங்க பேசி எங்க தொண்டரே இப்ப எங்க நேரத்து கூட வந்து மதுரையில வந்து முன்னாள் போயிருந்தோம். வருங்கால முதலமைச்சர் வாழ்க, எழுச்சி தமிழர் வாழ்க முழக்கம் போடுறான். இந்த முழக்கம் வந்து கிட்டத்தட்ட 10-20 ஆண்டுகளா கட்சிக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பொதுவெளியில கொண்டு வந்தது. பொதுவெளியில யாரு மேடையில்ன்றது? பொதுவெளியா வீட்டுக்குள்ளையா? மேடையில முழங்குறான். ஒரு திருமண மேடையில கோஷம் போடுறான், ஒரு மாநாட்டு மேடையில முழக்கம் போடுறான். அந்த டிமாண்ட் வைக்கிறாருல்ல, ஆளுங்கட்சியில அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. எங்க தலைவர் முதல்வர் தலித் முதல்வர் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து பொதுவா அந்த கோரிக்கை வைக்கிறாருங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. என்ன கோரிக்கை வைக்கிறாரு? துணை முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறாரு. நல்லா கேட்டுக்குங்க. அப்ப தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் துணை முதலமைச்சருக்கு தான் தகுதியானவரா? அப்ப உதயநிதியை வந்து உங்களுக்கு பிடிக்கல, பிரதமருக்கு கூட அவர் தகுதியானவர் தான். இருங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. உதயநிதியை உங்களுக்கு பிடிக்கல, மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதியை உங்களுக்கு பிடிக்கல. அப்போ உதயநிதி அவர்களுக்கு போட்டியா தலைவர் எழுச்சி தமிழர் போய் நிறுத்துற? நீங்க இப்ப சொல்ல வந்த மாதிரி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமரா வர்றதுக்கே அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, தகுதி இருக்கு, திறமை இருக்கு. பிரதமரா வரலாம். பிரைம் மினிஸ்டருக்கான அத்தனை தகுதி இருக்கு. நானே பல மேடைகள்ல 3 ஆண்டுகளுக்கு முன்னே நான் பேசியிருக்கேன். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு இந்த நாட்டை வந்து ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய தலைவரை நான் பேசியிருக்கேன். மோடி பிரதமர் ஆகும்போது தலைவர் எழுச்சி தமிழர் அவர் இப்ப சாத்தியத்தின் அடிப்படையில் என்ன பண்ண முடியுமோ அதை சொல்றாரு. தேநீர் விற்று கொண்டிருந்த மோடி இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆகும்போது தலைவர் எழுச்சி தமிழர் வந்து படிச்சவர், பண்பாளர், அறிவாளி, அவர் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடாதான்னு நானே கேட்டிருக்கேன் பல மேடைகள்ல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூடிய எங்க கட்சி தொண்டர்கள் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் திருமாவளவன் முழக்கம் போடுறான். முந்தா நாள் மதுரையில வெளிச்சநத்தம்ன்ற ஊர்ல மாண்புமிகு தமிழ்நாடு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இருக்கின்ற மூர்த்தியை வச்சுக்கிட்டு எங்க கட்சி தொண்டர் வந்து முழக்கம் போடுறான். அதனாலதான் இன்னைக்கு விஓ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வருங்கால முதலமைச்சர் அண்ணன் திருமாவளவன் முழக்கம் போடுறான். அப்ப காலங்காலமா இந்த முழக்கம் இன்னைக்கு விஓ சஸ்பெண்ட் பண்ணி நான் முடிச்சுக்கிறேங்க. காலங்காலமா அந்த முழக்கம் வந்து தமிழ்நாடு முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் எங்க கட்சி தொண்டர்களால் ஒழிக்கப்படுது. அதை மாற்றுக்கிறதுல ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா ஒருத்தர் வந்து கட்சிக்குள்ள புதுசா வந்தாரு, ஒருத்தர் முழக்க அந்த கருத்தை சொன்னார். உடனே அது பூதாகாரமா கொண்டு போய் இப்ப பெருசா வந்து திமுகக்கு எதிராக வந்து இதை கொண்டு போறாங்க. இப்ப வந்து இது விசிகாக்கு எதிரானது கிடையாது. இங்க நடக்கிற அத்தனை சம்பவங்களும் நிகழ்வும் விசிகாக்கு எதிரானதே கிடையாது. முழுக்க திமுகவை கார்னர் பண்ணி திமுகவை டேமேஜ் பண்ணணும், திமுக கூட்டணி உடைக்கணும், விசிகா வெளியேற்றினா திமுக கொடுத்த அழுத்தம் தான் நீங்க அவர் எடுத்திருக்கீங்க. அவர் எடுத்துட்டு நீங்க வேற திமுக அதுக்கு அழுத்தம் கொடுக்குது. அப்ப ஏன் சந்திக்க போறப்ப நீங்க அப்பதான் வந்து அறிக்கை வெளியிடுறீங்க? எங்க அறிக்கை வெளியிடுறோம்? தமிழக முதல்வர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி தான் அவர் இடைநீக்கம். 6ஆம் தேதி வந்து அவர் மாநாட்டில் பேசுறாரா? அது புத்தகத்தில் பேசுறாரா? 6ஆம் தேதி இரவாயிருதா? ஒரு நாள் இரவாயிருது. 6ஆம் தேதி விட்டுருங்க. 7ஆம் தேதி இருக்கா? 6ஆம் தேதி தலைவர் வந்து அரியலூர்ல இருந்தாரு, அரசு நிகழ்ச்சியில் இருந்தாரு. புரியுதுங்களா? 7ஆம் தேதி வந்து அந்த மழை வெள்ளம் சம்பந்தமா எங்க கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர், நான் உட்பட நிறைய பேர் இருந்தோம். உட்காந்து பேசிட்டு இருக்காரு. புத்தக வெளியீட்டுலாம் இருக்கு. எங்க கட்சி திடல்ல புத்தக வெளியீட்டுலாம் இருக்கு. அதே ஆனந்த் டெல்டும் டே வச்சு வெளியிடுறீங்க அவர் புத்தகத்தை. அவர் வச்சு வெளியிடுறோம். அப்போ வந்து தொடர்ந்து வந்து டைட்டா வந்து அன்னைக்கு நிகழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. ஆனா பல நிகழ்ச்சிகளை ரத்து பண்ணி முடிச்சுக்கிறேங்க. என்ன சொல்ல விடுங்க. 8ஆம் தேதி மதுரைக்கு வந்துடுறாரு. 8ஆம் தேதி மதுரைக்கு வந்து 2 திருமணத்து நிகழ்ச்சி வராரு. அப்புறம் வேற நிகழ்ச்சியில ஒரு துக்கத்தை போய் விசாரிக்கிறாரு, ஒரு துக்க நிகழ்வு. இது அதிலே சரியா இருக்கு. அப்போ 9ஆம் தேதி தான், 8ஆம் தேதி இரவு தான் வந்து சென்னைக்கு வராரு. 9ஆம் தேதி காலைல அறிவிச்சிட்டாரா? இதுல என்ன எங்க வந்து இதுல அழுத்தம் இருக்கு? எங்க வந்து கடப்புல போட்டாரு சொல்லுங்க. முதல்வரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்ததுனாலதான் அந்த ஏங்க 8ஆம் தேதியே நாங்க வந்து முதல்வர் சந்திப்புன்றது வந்து அதாவது தண்ணி இயல்பான எப்படின்னா, மழை வெள்ளத்துக்காக வந்து ஒரு நிதி கொடுக்கணும். இப்போ விழுப்புரம் வந்து எங்கள் தொகுதி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் எங்கள் தொகுதி. அப்போ கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இவர் போய் எல்லா கிராமங்களுக்கும் போய் சுற்றி பார்க்க முடியாது. அது பல நாட்கள் ஆகும். இவரே போய் நேரடியாக கொண்டு போய் நலத்திட்டங்களை கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பெருசாக எங்ககிட்ட வந்து பொருளாதார கட்டமைப்பு வசதி இல்லை. அப்போது எங்களால் முடிஞ்சது 2 நாடாளுமன்ற சம்பளம் உறுப்பினருடைய மாத ஊதியம், 4 சட்டமன்றம். அப்போ இந்த 6 பேருடைய ஊதியத்தை கொண்டு போய் அரசாங்கத்தில் கொடுக்கலாம், அரசாங்கம் செலவு பண்ணிக்கிறோம். அப்படிதான் அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் சந்திக்க நாள் கேட்டது. அவங்க கேட்ட உடனே 9ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. தலைவர் அன்னைக்கு 9ஆம் தேதி பார்லிமெண்ட் போகிறது, நாடாளுமன்றம் போகிறது.
டிக்கெட்லாம் போட்டாச்சு அவர். ஆனால் முதலமைச்சர்கிட்ட ஒப்புதல் கேட்ட உடனே அன்னைக்கே கொடுத்தனால அது அத்தனை காலையில் கேட்டாங்க. காலையில் வந்து கொடுத்தாங்க தேதி. நாங்கள் கேட்கல. காலையில் கொடுத்த பிறகு காலையில் வர முடியாது, கொஞ்சம் தள்ளி கொடுக்கணும்னா அதுக்கப்புறம் 12:30 மணிக்கு மேலே தான் கொடுத்தது. இதுதான் நடந்த உண்மை. இல்லை, ஏன் இந்த கேள்வி எழுப்புறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி மது ஒழிப்பு மாநாட்டில் கூட அந்த சர்ச்சைகள் இருந்தப்ப திரும்ப போய் சந்திச்சுட்டு வந்தாரு, இப்பவும் போய் சந்திக்கிறாரு அப்படின்னு பல முடிச்சுகள் போட்டு கேட்க. அது சந்திப்பு, அந்த சந்திப்பு வேற. இது இங்கே பாருங்க, அதாவது வந்து பழுத்த மரம் தான் கல்லறி படும்ன்றாங்க. பழுத்த மரம் தான் கல்லறி படும். இன்றைக்கு எங்கள் தலைவர் எழுச்சி தமிழில் வந்து நல்ல பழுத்த மரம், அதனால தான் வந்து கல்லெடுத்து வீசுகிறான். அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். அவர் வந்து 6ஆம் தேதி நம்ம விட்டுட்டோம், 7ஆம் தேதி 8ஆம் தேதி டைட் ஷெடியூல் இருந்தார், 9ஆம் தேதி வந்தார், அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சு நாடாளுமன்றம் போயிட்டார். வேறு என்ன செய்ய முடியும்? எங்கள் கட்சிக்குன்னு ஒரு ஜனநாயக நடைமுறை இருக்குது. உடனே வந்து இப்போ தலைவருக்கு இருக்க சுப்ரீம் பவரை பயன்படுத்தி யாரையும் எடுத்து எங்கள் விட்டு தூக்கி எறிய மாட்டார். கட்சிக்குள்ளே இவங்களை போன்ற முன்னணி பொறுப்பாளர்கிட்ட பேசினார். பேசி முடித்த பிறகு எல்லோருடைய ஒருமித்த கருத்து என்ன? கட்சி தான் நமக்கு முக்கியம், கட்சியை கட்டி காப்பாற்றணும், கட்சியோட எதிர்காலம் அப்படின்னு பார்க்கும்போது திமுக கூட்டத்தில் பயணிக்கணும். இதுதான் எங்களுடைய முடிவு. அந்த அடிப்படையில் நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். மதுரை வெளிச்சநத்தத்தில் ஏற்கனவே இருந்து 25 அடி உயர கொடிக்கம்பத்தை 45 அடி உயரமாக மாற்றி இப்போ விசிகா கொடியேற்றினீங்க. அது தலைவர் திருமாவளவன் வந்து வந்து திறந்து வச்சார். இப்போ இதில் அதற்கு அனுமதி கொடுத்து விஓவை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து இது விஓவை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது, தகவல் எனக்கு தெரியும், வந்திருக்கு இன்னைக்கு அதிகாரப்பூர்வம். ஆனால் அது வந்து ஒரு தவறானதான். ஒரு கிராமத்துக்குள்ளே கொடியேற்றுறது அது முழுக்க ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பறையர் சமூக மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு உள்ள தெருவுக்குள்ளே தான் அந்த கொடி பறக்குது. மெயின் ரோட்டில், முக்கியமான சாலை வசதியில், ஒரு ஹைவேஸில், தேசிய நெடுஞ்சாலையிலையோ, போக்குவரத்துக்கு இடையூறாகவோ அல்லது சந்தை பகுதிகளிலேயோ பிற அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையோ அந்த கொடி பறக்கலை. இப்போ அனைத்து கட்சி கொடிகளும் தேசிய நெடுஞ்சாலையில் பறந்துட்டு இருக்கு, அரசு அலுவலகங்கள் வாசலில் பறந்துக்கிட்டு இருக்கு, முக்கியமான சந்தை பகுதிகளில் ஆட்கள் கூடுற இடத்துல பறந்துட்டு இருக்கு. அவங்க கொடி பறக்கிறது பிரச்சனை சொல்ல, 25 அடி 45 அடி அது கிராமத்துக்குள்ள இருக்க கொடி. அது 25 அடி கொடி. அங்கே வந்து எங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு மகளிர் அணியை சேர்ந்த ஒரு அம்மா அவங்க பிள்ளைக்கு திருமணத்துக்கு போகிறப்ப அந்த கொடியை வந்து நடப்படுது. கொடிக்க மொத்தம் மாற்றி அமைச்சிருக்காங்க, உயரத்தை வந்து கூட்டியிருக்காங்க. அப்பவே பிரச்சனை, போராட்டம். விஓஓக்கு வந்து விஓஓவை சஸ்பெண்ட் பண்ணுறது தவறான நடைமுறை. அதில் ஆட்சியர் பண்ணியிருக்காரு. அது வந்து எப்படி அதை திரும்ப வந்து ஏற்றி வச்ச கொடி, இதை வந்து இப்போ ஆட்சியர் இப்போ இந்த விஓ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இது விசிகாவுக்கு எதிராக திமுக சிக்னல் தரதா? திமுக சிக்னல் தரன்னு சொல்ல முடியாது. மதுரை மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து நாங்கள் கொடியேற்றுற இடத்துல போகாமல் இந்த மாதிரி சிக்கல் வந்து உருவாகிட்டு தான் இருக்குது மதுரையை பொறுத்தளவுக்கு. இதோட இது 4வது சம்பவம் நினைக்கிறேன். மதுரை மாவட்டத்தில் மட்டும் 4வது சம்பவம். அது மற்ற மாவட்ட ஆட்சியர்கள் அப்படி இல்லை, இந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான் அப்படி தொடர்ந்து வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. 2வது வந்து இது வந்து அங்கே யாருடைய அழுத்தத்தின் பேரில் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுறது எனக்கு தெரியல. யாருடைய மாவட்ட ஆட்சியருக்கு யார் அழுத்தம் கொடுக்கிறார்கள் தெரியல. ஒரு கிராம ஒரு அதிகாரி, நிர்வாக அதிகாரியை வந்து இந்த ஒரு காரணத்திற்காக இடைநீக்கம் செய்யப்படுகிறார், சஸ்பெண்ட் செய்யப்படுகிறான்னா அது தவறான ஒரு நடைமுறை தான். அதை நாங்கள் விசிகா வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. பார் ஒன்று திறந்து வச்சாருன்னு ஒரு சர்ச்சையாயிட்டு இருக்குல்ல? என்ன பாரு? மதுபாரை திறந்து வச்சாருன்னு ஒரு சர்ச்சை எவங்க சொன்னா? ட்விட்டர்ல வைரல் ஆயிட்டு சொன்னாங்க. உண்மை தன்மை என்ன? தொடர்ந்து வைரல் ஆயிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கறது தப்பு. அவர் போய் பாரத் சோசியல் மீடியால வரதுன்னா தொகுத்து அதான் சொல்றேன் இல்லைங்க. எங்க வளர்ச்சியை பிடிக்காதவன், வைத்தறிச்சல் உள்ளவன், கொள்கை பகைவர்கள், மக்கள் விரோதிகள், துரோகிகள், அவங்க தான் அப்படி எழுதுவாங்க. அவர் போய் எப்படி பாரதம்? அதான் அப்படி ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. விளக்கம், அதுக்கான விளக்கம் தான் கேட்கறேன் உங்கள்ட்ட. இந்த மாதிரி கேள்வியை கேட்க கூடாது. அதாவது இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தர் சோசியல் மீடியால எழுதுறவனா அதெல்லாம் வந்து ஒரு கேள்வி எடுத்து நீங்க கேட்க கூடாது. இறுதியா ஒரு கேள்வி. சமீபத்தில் இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு உங்க தலைவர் வராரு. அப்ப ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, இது மாதிரி விஜய் கட்சி திமுக கூட வருமானு கேட்டப்ப ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறாரு. அதே மாதிரி விஜய் கட்சி விசிகா கூட அலையன்ஸ் வைக்குமான்னு கேட்கறப்பையும் ஐ டோன்ட் நோங்கிறாரு. அப்ப என்னதான் சொல்ல வரீங்க? சரியாதானே சொல்லியிருக்காரு. இப்போ 2026 திமுகவோட கூட்டணின்னு ரொம்ப உறுதிப்பட சொல்றீங்க. இப்போ ஐ டோன்ட் நோன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது, எந்த பொருள் எடுத்துக்கிறது? ஆல்சோ ஐ டோன்ட் நோ. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.